கண்ணு, மூக்கு, காது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நரம்பு அழுத்தி விடும்போது ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் நல்லாவே. பாத மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நரம்புகள் எல்லாமே விழுத்தலும் அளவா எடுத்து பாதங்கள்ல தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உடலும் லிவரும் ஆக்டிவ் ஆகும். உடல்ல ஒரு கோவில், அந்த கோவில நம்ம எந்த ப்ராப்ளம் வராம இருக்குன்னா இரவு 10 மணிக்கு முன்னாடி நாம தூங்கிடணும். உங்களுக்கு இந்த மாதிரியான கால் மசாஜ்கள் கம்பல்சரி பண்ணுங்க. நம்மளுடைய உடல் உறுப்புகளை நாமளே ஸ்டிமுலேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வணக்கம் நேயர்களே, யோகா மீடியாலேருந்து வசந்தி. இன்னைக்கு நாம இன்னொரு அருமையான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலை நாம தூங்கி எந்திரிச்ச உடனே மசாஜ் பண்ணணும். அது ஏன் மசாஜ் பண்ணணும்? அப்படி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 7000 நரம்புகள் இருக்கும். இந்த 7000 நரம்புகளை ஆக்டிவிட்டி பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் இந்த ஃபுட் மசாஜுங்கிறது. ஸோ இந்த ஃபுட் மசாஜ் நிறைய விதத்தில் பண்ணுவோம். அதே மாதிரியே இந்த ஃபுட் மசாஜ் பண்ணுறதுக்கு அறிவியல் ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும், உடல்ல இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாம் கால் வழியா தான் கியூரே ஆகுது. அதாவது 2வது இதயம்னு சொல்லுவாங்க ஃபுட் காலை. இந்த ஹார்ட் காலுக்கு கீழே ஒரு ஹார்ட் இருக்கு, அதுக்கு ஆர்டர் பண்ணோம் கழிவுகளை வெளியே தள்ளுது. கெட்ட நீர் இது வழியாக தான் போகும். ஸோ இது வெளியே போகலை அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வரும். அதிகமாக வெளியே போனாலும் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபுட்டு காலை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ அதில் இருக்கிற மசாஜ் தெரப்பி என்னெல்லாம் இருக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாத மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நரம்புகள் எல்லாமே விழுத்தலும் உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். அதே மாதிரி கழிவுகள் வெளியே வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். கூடவே நம்மளுக்கு ஆக்சிஜன் ஃப்ரீயா கிடைக்கும். நல்ல கிளியரான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். உடல்ல டென்ஷன் ஃப்ரீ பண்ணி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய காலுன்னு வச்சுக்கலாம். இதுல நடுவுல நாம ஒரு நல்ல ப்ரெஷர் பண்ணும்போது குடலும் கல்லீரலுக்கும் இந்த நரம்பு கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த விரல்கள் எல்லாம் காலில் நான் சொல்கிறேன், இதை உங்களை காலாக நினச்சிக்க சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விரல்கள் எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது கண்ணு, மூக்கு, காது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நரம்பு அழுத்தி விடும்போது ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் நல்லாவே. காலுடைய பின்பகுதி இதை நாம் அழுத்தம் கொடுக்கும்போது, இது எல்லாமே மசாஜ் தான் நம்ம பண்ண சொல்கிறோம். இதை நாம் அழுத்தம் கொடுக்கும்போது பின்னாடி, அதாவது ஸ்பைனல் கார்டு முதுகு கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்புகள் அதிலிருந்து கீழே பாதை வரைக்குமே ஸ்டிமுலேட் பண்ணிவிட மாதிரியான அழுத்தங்கள் இதில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கால் மசாஜ் ரொம்ப ரொம்ப நல்லது. பாதத்தை நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது உணர்வு நரம்புகள் ஆக்டிவாக இருக்கும். அது பிரெயினுக்கு ஆர்டர் போடும். பிளட் ஃப்ளோ சூப்பராக போகும். இந்த பாத அழுத்தத்தினால நம்ம நிறைய சொன்னோம். அதே மாதிரியே உடல் ரிலாக்ஸாக இருக்கும். உடல் சோர்வு குறையும். ஆக்சிஜனுக்கு இது ஆர்டர் பண்ணி ஆர்கன்ஸ்க்கு ஆர்டர் பண்ணி ஆக்சிஜனை ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரிலாக்ஸ் பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கிளெம் பண்ணும்போது நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். தமிழர்களின் மரபுப்படி பாதத்தை தொட்டு வணங்குறது புனிதம்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுடைய கால்களை தொட்டு வணங்குறோம், அது ரொம்ப ரொம்ப புனிதமானது. அதே மாதிரி கோயிலுக்கு போனாலும் எந்த சிலையுமே தொட மாட்டோம், நம்ம அவங்களுடைய காலை தான் நம்ம தொட்டு வணங்குவோம். ஸோ எதுக்கு தொடுறோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு நிறைய புண்ணியங்கள் இருக்குது. இதெல்லாம் மரபு காலத்தில் அப்பயே பண்டைய மனிதர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி அது ஒரு மசாஜ் பண்ணிட்டு தூங்குவாங்க. ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும். இதுவுமே நம்மளுடைய எல்லா நரம்புகளையுமே அது நீட்டாக சிமுலேட் பண்ணி நம்முடைய இயற்கை முறையில் கிளம் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். வீட்டில் நம்ம வெது வெதுப்பான சுடுதண்ணியில் உப்பு, மஞ்சள் தூள், தேவைப்பட்ட எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெது வெதுப்பான நீர் காலை பாதம் ஃபுல்லாக நனையிற மாதிரி வச்சு காலை நல்லா ஊற வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊறினாலே போதும். கால் சுத்தமாயிரும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த எண்ணெயை அளவாக எடுத்து பாதங்களில் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உடலும் லிவரும் ஆக்டிவ் ஆகும். அடுத்தது இந்த நரம்பெல்லாம் இப்படி அழுத்தி விடும்போது கால் விரல்களில் அழுத்தி விடும்போது நம்மளுடைய கண், காது, மூக்கு நரம்புகள் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நல்லா இந்த பின் கால்களை நம்ம அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய்களை இப்படி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கிற நரம்பு, முதுகுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பு எல்லாம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு நம்ம இயற்கை முறையில் கிளம் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு எண்ணெயை துடைக்கணும்.
எப்படி தெரியுங்களா? நிறைய எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா தொடச்சிருங்க. அதனால தான் நான் அளவாக வைக்க சொன்னேன். நிறைய எண்ணெய் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் முன்னமே அந்த எண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரியான கால் மசாஜுகள் கம்பல்சரி பண்ணுங்கள். நம்மளுடைய உடல் உறுப்புகளை நாம்ளே வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அக்குப்ரெஷர் புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் பாயிண்ட் இருக்குது. அது வந்து வலது காலில் மிடில் ஏரியாவில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது, ஆக்சிடிட்டி ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கலாம். அடுத்தது கிட்னி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்ச்சின்னு சொல்லியிருக்கு. அதில் தான் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணோம். ஃபுட்டு ஆர்ச்சை வந்து 30 செகண்ட்ஸ் கம்பல்சரி நம்ம ப்ரெஸ் பண்ணணுங்க. டாக்ஸின்ஸ் தான் ரிமூவ் ஆகிடுங்க. அடுத்தது லங்ஸ் அண்ட் ஹார்ட் பாயிண்ட் வந்து பிலோ டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு இருக்குது. அந்த அக்குப்ரெஷரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மூச்சு சிரமம் இல்லாமல் அசிடிட்டி எதுவோ இல்லை ரொம்ப அன்கன்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு, இது வந்து இன்னர் ஃபுட் எட்ஜ் இருக்குது. இது வந்து தொடர்ந்து பேக் பெயின், நெக் பெயின் உள்ளவர்களுக்கு சூப்பரான ரெமெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரைன் அண்டு சைனஸ் பாயிண்ட்ஸ், அதாவது இது வந்து டாய்ஸ் டிப்ஸ்ன்னு இருக்குது. நம்மளுடைய விரல் நுனிகளில் இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா புருவ வலி, கண் வலி, சைனஸ் பிளாக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடும். கூடவே எல்லாமே வந்து கம்பல்சரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பண்ணுங்கள். சூப்பராக ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம உடம்புல நரம்பு சம்பந்தமாகவும் லிவர் அண்ட் கிட்னிக்கும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னோம். எல்லா பார்ட்ஸுக்குமே மசாஜ் தெரப்பி சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் வந்து மசாஜ் பண்ணால் நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கும் இல்லையா? அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். உடலில் வந்து ஒரு கோவில், அந்த கோவிலை வந்து நம்ம எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா கம்பல்சரி இரவு 10 மணிக்கு முன்னாடி நாம் தூங்கிடணும். அதே மாதிரியே ஃபோன் டைமை குறைச்சிடணும். கூடவே வந்துட்டு நிறைய தண்ணி எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும். கம்பல்சரி இந்த ஃபுட் மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. இந்த 5 நிமிஷம் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் ஆயுள் வந்து நீடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இது வந்து வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் யாரும் அதை பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டைமே இல்லை. வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தமான்னு இருக்கும். ஸோ காலை வந்து சுடுதண்ணியில் கழுவி எண்ணெய் போட்டு நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக தூங்கலாம். அந்த நாள் நமக்கு இனிய நாளாக இருக்கும். அடுத்த நாள் இன்னும் பிரிஸ்காக நம்ம எந்திரிக்கலாம். ஸோ கம்பல்சரி தினமும் நீங்கள் புல் தரையில் நடக்கிறதுக்கு பழகிக்கோங்க. வெறும் காலில் புல் தரையில் நடக்க சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பாட்டில் வந்துட்டு உப்பை குறைச்சிட்டு பொட்டாசியத்தை அதிகப்படுத்திக்கோங்க. தினமும் கம்பல்சரி மூச்சு பயிற்சி பண்ணுங்க. பாதம் என்பது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அந்த ரிமோட்டை வந்து நம்ம எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும். ரிமோட் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம உடம்பு வந்து டிமாண்ட் பண்ணும் இதெல்லாம் பண்ணணும்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்று ஒன்றா டிமாண்ட் பண்ண நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறும். ஸோ நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலை வந்து கம்பல்சரி கவனிக்கணும். ஸோ நிறைய பேர் கால் பார்த்திங்கன்னா கவனிக்கவே மாட்டாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் விளம்பரமே வந்திருக்கும். காலை பாரு வேலைக்காரி மாதிரி, உடம்பெல்லாம் ராஜகுமாரி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நாம் கம்பல்சரி காலை வந்து கவனித்து மசாஜ் பண்ணி தெரப்பி பண்ணி நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.